Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இந்திய இலங்கை பொருளாதார தொடர் கூட்டுறவில் தொடர் ஒத்துழைப்பினை எதிர்பார்ப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அத்துடன் அயல் உறவுக்கு முன்னுரிமை என்ற கோட்பாட்டில் தான் தொடர்ந்தும் பயணிக்க உள்ளதோடு இலங்கையினுடனான தனது உறவுகள் தனித்துவம் வாய்ந்தவை என்பதோடு சகோதரத்துவம் நிறைந்தது என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் முன்னேற்றம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றில் இந்திய மக்களின் நம்பிக்கையை இந்த தேர்தல் வெற்றி நிரூபிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். மூன்றாவது தடவையாகவும் இந்தியாவின் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ள நரேந்திர மோடிக்கு அரசாங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்தார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நிலவும் நீண்டகால பலமான நட்புறவு, இருதரப்பு மற்றும் அந்யோன்ய துறை சார்ந்த பிணைப்புகள் அவரது வெற்றி மூலம் மேலும் முன்னேற்றம் காண நாட்டின் பிரதமர் என்ற வகையில் எனது வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அவருக்கு உரித்தாகட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எமது நாடு வங்குரோத்து நிலையை அடைந்த நேரத்தில் ஒரு நாடாக இந்தியா தான் அதிக உதவிகளையும் கடன் உதவிகளையும் வழங்கியது. இதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு வெற்றி பெற்ற பிரதமர் மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஜனநாயக தேர்தலில் வெற்றி பெற்று மூன்றாவது தடவையாக பதவியேற்க உள்ள எனது நண்பன் நரேந்திர மோடிக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் புதிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்த்துள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் பயனற்ற முயற்சி என்று குறிப்பிட்டதோடு ஒற்றுமையாக ஜனாதிபதி தேர்தலில் தீர்மானிக்கின்றவர்களாக தமிழ் மக்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய நிலைப்பாடு என்றும் ரா சம்பந்தன் ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினரிடம் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமாக தாங்கள் கேள்விப்பட்டதாகவும் அது பற்றிய விடயங்களையும் ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினர் கேள்வி எழுப்பியதோடு சம்பந்தன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை பாராளுமன்ற உறுப்பினருமான ஆர் சம்பந்தன் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் ஆகிய இருவரையும் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினர் கொழும்பில் உள்ள சம்பந்தனின் இல்லத்தில் சந்தித்து உரையாடியிருந்தனர். இந்த சந்திப்பு தொடர்பில் சுமந்திரன் குறிப்பிடும் போது நடைபெறவிருக்கின்ற தேசிய தேர்தல்கள் சம்பந்தமாக அறிந்து கொள்வதுதான் அவர்களின் பிரதானமான நோக்கமாக இருந்தது. அத்தோடு தமிழீழ மக்களின் நிலைப்பாடுகள் சம்பந்தமாகவும் அவர்கள் விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளனர் என்றார். குறிப்பாக தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும், அவற்றை பிற்போட முடியாது. ஏலவே உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் பிற்போடப்பட்டுள்ளன. அதுபோன்ற தேசிய தேர்தல்களையும் பிற்போட முடியாது, அதற்கு இடமளிக்கவும் முடியாது என்று வலியுறுத்தியதாகவும் அவர் கூறினார். மக்கள் ஆணையில்லாத ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்றம் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்க முடியாது. ஆகவே தேர்தல்கள் தாமதமின்றி உரிய காலத்தில் நடத்தப்பட வேண்டும் என்ற எமது நிலைப்பாட்டை சம்பந்தன் வெளிப்படுத்தியுள்ளார் என்றும் சுமந்திரன் தெரிவித்தார். வடகிழக்கு சிவில் அமைப்புகளின் கூட்டிணைவு என்று அழைக்கப்பட்ட தமிழ் குடிமக்கள் சமூகத்தின் கூட்டமைப்பை இனிமேல் தமிழ் மக்கள் பொதுச்சபை என்று அழைப்பது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்வதற்கான இக்கூட்டிணைவின் பிரதிநிதிகள் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தி ஏகமனதாக தீர்மானித்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிமக்கள் சமூக கூட்டிணைவின் 30/4/2024 வவுனியா தீர்மானத்தின் தொடர்ச்சியாக இரண்டாவது பொதுச்சபை கூட்டம் 5/6/2024 புதன்கிழமை அன்று யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. அதில் இதுவரை வடகிழக்கு சிவில் அமைப்புகளின் கூட்டிணைவு என்று அழைக்கப்பட்ட தமிழ் குடிமக்கள் சமூகத்தின் கட்டமைப்பை இனிமேல் தமிழ் மக்கள் பொதுச்சபை என்று அழைப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் அரசியல் கட்சிகள் தங்கள் முடிவுகளை உத்தியோகபூர்வமாக அறிவித்து முடித்தவுடன் பரஸ்பர புரிந்துணர்வு அடிப்படையில் ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி செயற்படுவது என ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டது. அத்துடன் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கான 9 உறுப்பினர்களை கொண்ட வழிகாட்டல் குழுவும் 25 பேரை உள்ளடக்கிய தலைமை ஒருங்கிணைப்பு குழுவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. தலைமை ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்து தமிழ் மக்கள் சபைக்குரிய செயற்குழுக்கள் தெரிவு செய்யப்படும் என ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது.
தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதத்தின் இறுதி சனிக்கிழமைகளில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ் மக்கள் பொதுச்சபை கூடி தேவையான முடிவுகளை எடுக்கும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த கூட்டத்தில் 83 தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் இந்த கூட்டம் சம்பந்தமாக அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் தெரிவிக்கையில், தமிழ் குடிமக்கள் சமூகம் சில நாட்களுக்கு முன்னதாக கூடி தீர்மானிக்கப்பட்டதன் அடிப்படையில் அரசியல் கட்சிகளுடன் பேச்சுக்களை முன்னெடுத்திருந்தன. அதன் அடிப்படையில் அப்பேச்சுவார்த்தைகள் பற்றிய விடயங்கள் சில நாட்களுக்கு முன்னதாக வெளியிடப்பட்டுள்ளன என்றார். இந்நிலையில் தற்போது குடிமக்கள் சமூகங்கள் இணைந்து தமிழ் மக்கள் பொதுச்சபை என்று செயற்படுவதற்கு தீர்மானித்துள்ளன. அத்துடன் கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதில் பிரதானமாக ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான மக்கள் அபிப்பிராயத்தை அந்த கூட்டமைப்பு கட்டி எழுப்ப உள்ளது என்று நிலாந்தன் மேலும் தெரிவித்தார். எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் சுதந்திரமாகவும் நீதியாகவும் தேர்தலை நடத்துவது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பொறுப்பு என பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாததன் மூலம் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய, பிஜித் மலல்கொட, காமினி அமரசேகர, முர்து பெர்னாண்டோ மற்றும் யசந்த கோதாகொட ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் அடங்கிய அமர்வு முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நிர்ணயித்தவாறு நடத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருந்ததாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் அதன் உறுப்பினர்கள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் இதன்போது தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தேர்தலை நடத்துவதற்கு நிதி வழங்கப்படாமையால் ஏற்பட்ட நெருக்கடி நிலைகளிலிருந்து தப்பிப்பதற்கு அரசாங்கம் தேர்தல்கள் ஆணைக்குழு மீது குற்றம் சுமத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான அனைத்து தீர்மானங்களும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஒருமித்த கருத்துடன் எடுக்கப்பட்டவை என மன்றில் குறிப்பிடப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி, மாற்று கொள்கைகளுக்கான நிலையம் ஆகியவற்றால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுக்களில் தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் அதன் உறுப்பினர்கள் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். பிறப்பு வீதம் வீழ்ச்சி அடைந்ததன் காரணமாக தரம் 1ற்கான மாணவர் சேர்க்கை வீழ்ச்சி அடைந்து வருவதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்தார். கல்வித்துறையில் காணப்படும் பிரச்சினைகள் தொடர்பாக எதிர்க்கட்சியால் பாராளுமன்றில் கொண்டு வரப்பட்ட ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். சில வருடங்களுக்கு முன்னர் 3,30,000 காணப்பட்ட இலங்கையின் வருடாந்த பிறப்பு வீதம் தற்போது 3 லட்சமாக வீழ்ச்சி அடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் எதிர்காலத்தில் தரம் 1ற்கான மாணவர் சேர்க்கை குறையும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் கல்வி முறையின் மீது மாணவர்கள் நம்பிக்கை இழந்து வருவதால் பாடசாலை கல்வி முறையிலிருந்து விலகி மேலதிக வகுப்பு நோக்கி அவர்கள் ஈர்க்கப்படுகின்றனர். எனவே மாணவர்களுக்கு நாட்டின் கல்வி முறையில் நம்பிக்கை கொண்டு வரும் வகையில் திட்டம் வகுக்கப்பட வேண்டும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அதானி குழுமத்தின் மன்னார் மற்றும் பூநகரியின் காற்றாலை மின்திட்டம் தொடர்பான வெளிப்படைத்தன்மை, சட்டபூர்வமான தன்மை, மதிப்பீடு செயல்முறை, விலை நிர்ணயம், அரசின் ஈடுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு அறிக்கை தொடர்பான தகவல்களை கோரி டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் சம்பந்தப்பட்ட அரச நிறுவனங்களுக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளது. இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் மன்னாரில் 250 மெகாவாட் மற்றும் பூநகரியில் 234 மெகாவாட் 2 காற்றலைகளுக்கு தற்காலிக அனுமதியை பெற்றது. முக்கியமான பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை ஏற்படுத்தியுள்ள இந்த திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லாதது குறித்து டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் பெரிதும் கரிசனை கொண்டுள்ளது. இது தொடர்பான முன்மொழிவை மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்டு 2024 மே 6 அன்று அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த விலைக்கும் காற்றாலை மூலம் உற்பத்தி செய்யப்படும் ஒரு யூனிட் மின்சாரத்தின் தற்போதைய உலகளாவிய விலைக்கும் இடையே பாரிய வித்தியாசம் உள்ளது என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது.
உலகின் இடம்பெயர்ந்த பறவைகளின் முக்கியமான பாதையான மன்னார் வழித்தடத்தில் காற்றாலை விசையாழிகள் நிறுவப்படுவது சுற்றுச்சூழலுக்கு மீள முடியாத தீங்கு விளைவிப்பதாக சிரேஷ்ட சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு செயன்முறையின் நம்பகத்தன்மை குறித்தும் கரிசனை எழுப்பப்பட்டுள்ளன. இந்த குறிப்பிடத்தக்க விடயங்கள் காரணமாக டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனமானது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் மொத்தமாக 11 விண்ணப்பங்களை முக்கிய அரச அமைப்புகளிடம் தாக்கல் செய்துள்ளது. இதில் அமைச்சரவை அலுவலகம், மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சு, நிதி அமைச்சு, நிலையான எரிசக்தி அதிகார சபை, மத்திய சுற்றாடல் அதிகார சபை, இலங்கை மின்சார சபை, சுற்றுலாத்துறை மற்றும் காணி அமைச்சு ஆகிய அரச நிறுவனங்கள் அவற்றின் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக கடமையாற்றிய தயாசிறி ஜெயசேகரவின் கட்சி உறுப்புரிமையை ரத்து செய்து வெளியிடப்பட்ட கடிதம் மீளப் பெறப்படுமா இல்லையா என்ற தீர்மானத்தை அறிவிப்பதற்கு பிரதிவாதியான மைத்திரிபால சிறிசேன உள்ளிட்டோருக்கு உயர் நீதிமன்றம் நேற்று கால அவகாசம் வழங்கியது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவியிலிருந்து தம்மை நீக்கியமைக்கு எதிராக தயாசிறி ஜெயசேகரவினால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனு உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த மனு உயர் நீதிமன்ற நீதியரசர்களான U.R. ஆனு நவாஸ், ஜனாக் டி சில்வா, பிரியந்த் பெர்னாண்டோ ஆகியோர் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. மனுதாரருக்கு எதிரான கடிதத்தை மீளப்பெறுவதா இல்லையா என்ற தீர்மானத்தை அறிவிப்பதற்கு தமது சேவை பெறுநருக்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக மனுவின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் மைத்திரிபால சிறிசேன, பதில் பொதுச் செயலாளர் சரத் ஏகநாயக்க ஆகியோர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தெரிவித்தார். இதற்கிணங்க 2 வார கால அவகாசம் அளித்து அடுத்த அமர்வில் தமது தீர்மானத்தை தெரிவிக்குமாறு மனுதாரர்களுக்கு நீதியரசர்கள் உத்தரவிட்டனர். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் சிறுவர் நிகழ்ச்சிகளின் தயாரிப்பாளராக பணியாற்றிய இந்துனில் ஜெயவர்தனவின் சடலம் இன்று மோதரை கடற்கரை பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது. பிலியந்தலை பிரதேசத்தில் வசிக்கும் இவர் 2 நாட்களாக தனது வீட்டிலிருந்து காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உறவினர்கள் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இவரது மரணம் எவ்வாறு இடம்பெற்றது என்பதை அறிய போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகள் அனைத்திலும் படுதோல்வி அடைந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. போலி தமிழ் தேசியம் பேசி சீமான் தலைமையில் வழிநடத்தப்பட்ட நாம் தமிழர் கட்சி உலகத் தமிழர்களுக்கு உணர்ச்சி ஏற்றி புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழர்களிடம் வசூல் வேட்டை நடத்திய கட்சியாகும். திராவிட முன்னேற்றக் கழகம் DMK 26.93 வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டின் முதன்மை கட்சியாக வந்துள்ளது. அதைத் தொடர்ந்து அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 20.46 வாக்குகளை பெற்று இரண்டாவதாகவும், பாரதிய ஜனதா கட்சி 11.24 வாக்குகளை பெற்று மூன்றாவதாகவும், காங்கிரஸ் 10.67 வாக்குகளை பெற்று நான்காவதாகவும் வர, நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரின் நடவடிக்கைகளினாலும் படுதோல்வி கண்டு 8.21 வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது TBCயின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.